அதுதான் இப்ப அவங்க நிலைப்பாடு அவங்க சொல்லியிருக்காங்கப்பா. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றோங்கிறோம். வேற ஒன்றும் இல்லை டிஃபரன்ஸ். எல்லாமே இன்னைக்கே இந்த நிமிஷமே சொல்லணும்னு ஒன்றும் இல்லையே. தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாசம் இருக்கு இல்லையா, டைம் இருக்கு இல்லையா. அது வரைக்கும் எங்க கட்சியை நாங்க வளர்க்கணும், எங்க கட்சி மேல நாங்க போக்கஸ் பண்ணோம், பூத் கமிட்டிகளை அமைக்கணும், தேர்தலுக்கு நாங்க தயாராகணும், இந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா. அதிமுக அவங்க நிலைப்பாடை சொல்லியிருக்காங்க, வரவேற்கிறோம். தேமுதிகவின் நிலைப்பாடை நாங்க அறிவிக்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். ஆமா, இப்போதைக்கு நாங்க எங்க வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்கள் கழகத்தினுடைய வேலைகளையும் எங்கள் கழக வளர்ச்சி பணிகளை மட்டுமே போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்க யூகங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்க எங்கேயாவது யூஸ் பண்ணமா? அப்படி எதுவும் இல்லையே. அவங்க நிலைப்பாடு அவங்க அறிவிச்சிருக்காங்க. எங்க நிலைப்பாடு எங்களுக்கு ஒரு 6 மாசம் டைம் வேணும் நாங்க கேட்கிறோம். அது வரைக்கும் எங்க கட்சி வளர்ச்சிக்கு எங்கள் கழகத்தினுடைய எல்லா இடத்திலையும் எங்களுடைய நிர்வாகிகளை கலந்தாலோசிச்சு அந்த வளர்ச்சி பணிகளுக்கு நாங்க போக்கஸ் பண்றோம். இது 2 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கரூர்லயே. அப்படி கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான், தப்பு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் கூட்டணி ஆட்சி நடக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால், கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லது தானே. எல்லா அதிகாரம் ஒரே மையத்துக்கு போறதுக்கு பதில் பகிர்ந்து அளிக்கப்படும் பொழுது மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி அதிமுக பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பேசும்போது நாங்க வெளிப்படையா சொல்லவே இல்லையா, தேமுதிக ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு கேட்டு முனுசாமி அதை ஒத்துக்கிறாரு. 2 முரண்பட்ட கருத்தா இருக்கு. அதுதான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றது தான் எனக்கு தெரியல. அது அண்ணன்ட்ட தான் நீங்க கேட்கணும். இது அவர் தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்க அதே திருப்பி திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்க காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்க ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலன்னா, நாகரிகம் கருதி, அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்னைக்கு வரைக்கும் நாங்க அந்த ஷீட்டை உங்ககிட்ட காமிக்கல. ஏன்னா நாங்க மிகப்பெரிய அளவுல அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கணும். ஏன்னா எங்க கேப்டன் எங்களை அப்படிதான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார். அவர் வழிதான் எங்க வழி. அதனால அவங்க தேர்தல் போதே நாங்க அங்க அதிமுக ஆபீஸ்லயே நான் கேட்டேன், அண்ணா இன்னைக்கே இதை காமிச்சிடலாம் அறிவிச்சிருவோன்னு. அப்ப அவர் சொன்னார், இன்னைக்கு வேண்டாம், தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, தேர்தல் முடியட்டுமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இங்க தலைமை கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தப்ப கூட நான் என்ன சொன்னேன், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, தேதி தான் அறிவிக்கிறோம்னு ஏன் சொல்றேன், ஏன்னா அவங்க கொடுத்தாங்க, அதுதான் நான் சொன்னேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்ப வேணான்னு அவர் சொன்னதுனால அன்னைக்கு நாங்க அறிவிக்கல. அப்புறம் அவரே நாங்க எப்ப சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம், யாரோ சொல்றதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாகும் அப்படின்றது தான் கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது உண்மை, அது இல்லைன்னா அங்க மறுக்க முடியாது. அது அப்புறமா கேட்கும்போது அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே எல்லாரும் லைன்ல வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்தாரு, பிரஸ் மீட்ல ஏதோ சொல்லிட்டாரு, அதை நீங்க மனசுல வச்சுக்க வேணாம் அப்படின்னு இமிடியேட்டா அவங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அதை பத்தி பெருசு பண்ணல. அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப அவங்களாகவே 2026 தரப்படும் அவங்களா தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இல்ல, எல்லா கேள்வியும் எங்ககிட்டயே கேக்குறீங்களே, ஆட்சியாளர்கள் தானே. இந்த திமுக கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம்ல. இல்ல, சகோதரர் செல்வ பெருந்தகை எப்பவுமே கேப்டன் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவர். அதற்காக அவருக்கு தேமுதிக சார்பா எங்க நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அது அவங்கவுங்க கருத்து. பட் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் யார்? முதல்வரும் திமுகவும் தான். அவங்க கருத்து என்னன்றதை சொல்லணும். எனவே பத்திரிகை சகோதரர்கள், நீங்க இந்த கேள்வி அவர்களிடம் கேட்க வேண்டும் என்று அதெல்லாம் யூகத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாங்க,
அவர் செல்வ பெருந்தகைகள் அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. இது அவங்க சொல்லி தான் அவங்க சொன்னாங்களான்றதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? யூகங்களுக்கு நான் பதில் சொல்றது கிடையாது எப்பயுமே. திரைத்துறையில நடிகர் விஜயோட வளர்ச்சிக்கு திரு விஜயகாந்தோட பங்கு பெரிய லெவல்ல இருக்கு. அப்ப இந்த தேர்தல்ல தேமுதிகவோட இணைந்து பணியாற்ற நினைக்கிறீங்க? யாருப்பா? விஜய். அதுதான் நான் ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் சொல்றதுதான். நீங்க கேட்கிற கேள்வியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விஜய் வந்து எங்க வீட்டு பையன். இப்ப நேத்துல நான் சொல்றது, சாலி கிராமத்துல நம்ம பக்கத்து வீடு அவங்க வீடு தான். பிறந்து வளர்ந்ததுல இருந்து கேப்டனுடைய சிறு வயது வேடங்களிலிருந்து டைரக்டர் எஸ்ஏசி கூட மட்டும் 17 படம் கேப்டன் பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வேணா விஜய் அரசியலுக்கு வரலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகராக இருக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்து அவர் எங்க வீட்டு பையன். சரிங்களா? இன்னைக்கு வேணா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். அதனாலதான் இதை நான் தெளிவா சொல்றேன். நாங்க 20 வருஷம் ஆயிட்டோம். அதனால இந்த கேள்வியை வந்து இப்பொழுது கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும்ன்றத நான் சொல்றேன். அது மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. விஜய் எங்க வீட்டு பையன், அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது விஜய் கிட்ட நீங்க கேளுங்க. விஜய் மீது வேல்முருகன் ஒரு கருத்து வச்சிருக்காரு. அந்த கல்வி கேப்டன் அவர்களும் பல்வேறு இன்று மட்டுமல்ல என்றுமே விஜய் தங்கள் வீட்டு பையன் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அவர் பேசியிருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில்